கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. இந்திய மண்ணின் முதல் புனிதர் புனித அல்போன்ஸ் அம்மா. புனிதையின் பொன்மொழிகள் கேட்போமா? தினமும் செய்ய வேண்டிய தியானத்தை எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது. இதயத்தை கள்ளம் கபடமற்றதாக வைத்திருக்க வேண்டும். தவறு செய்பவர்களை தனியாக அழைத்து அன்பாக திருத்த வேண்டும். தன்னுடைய எல்லா செயல்களையும் முடிந்தவரை உண்மையுடன் செய்ய ஆசைப்பட வேண்டும். எளிமைப்படுத்தும் பொழுது நான் சந்தோஷமும் மனநிறைவும் உடையவனாக இருப்பேன். வேண்டிய நேரங்களிலும் இடங்களிலும் மௌனம் காக்க வேண்டும். இறை அன்பால் நிறைந்த இதயத்திலிருந்து வரும் வார்த்தைகள் கடினமான இதயத்தில் ஊடுருவ வல்லது. உலகில் பிறருக்கு தீர்ப்பளிக்காதவருக்கு மறு உலகில் அனுகூலமான தீர்ப்பு அளிக்கப்படும். சிறிய காரியங்களில் நேர்மையாக இருப்பதுதான் நிறைவாழ்வின் படிகள். தியானம் என்னும் தெய்வீக பயிற்சி மோட்சம் அடைவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று. புலன்களை அடக்கி ஆள வேண்டும். தங்கத்தின் நிறம் உலையில் புடமிடப்படும் பொழுது வெளிப்படுகிறது. அதுபோல் உண்மையான இறை அன்பு துன்பத்தில்தான் வெளிப்படும். முதிர்ந்தவர்கள் இளையோரிடம் கனிவுடன் மரியாதை பெறும் வண்ணமும் அன்போடு நடத்தல் வேண்டும்.